பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 44-45. இன்றைய உபவாச நாட்களிலே நாம் அநேக பொருத்தனைகளை செய்திருப்போம். அப்படி செய்திருந்தாலும் கூட இன்றைய வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். இந்த வசனத்தை யாராவது கடைப்பிடிக்காமல் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் இதை செய்யணும்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத 45ஆம் வசனத்தில் கடவுள் சொல்கிறார். இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் நம்ம யாருன்றதை கடவுள் சொல்கிறார். என்ன வசனம்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப ஒரு கடினமான ஒரு வசனம். ரொம்ப ஏன்னு சொன்னால், அவர் நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம மேலே அன்பு செலுத்துறவங்களுக்கோ நீங்கள் போய் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அந்த வசனத்துக்கு வேல்யூ இல்லை, அந்த வார்த்தைக்கு வேல்யூ இல்லை. ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அழகாக சொல்கிறாரு, நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோமா. ரொம்ப கஷ்டம் இல்லை? ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். அவர்களுக்கு நம்மை சபித்தவர்களை நாம் எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் வாசிங்க. அப்படி சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுப்பாருன்றத 45ஆம் வசனத்தில் சொல்கிறார். ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. இது யாருமே கொடுக்க முடியாது. இந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிட்டோன்னு சொன்னால், இந்த வசனத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டோன்னு சொன்னால், நம்மளுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட் என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். இதோட ஆசீர்வாதம் என்னங்க வேணும்? அது கீழே வருது, நான் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவேன், மழையை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு. மழைன்றது ஆசீர்வாதம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களாயிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா சகலமும், நம்மளுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! எனக்கு அருமையானவர்களே, நம்ம சற்று சிந்திக்கணும். என்னதான் இன்னல்கள், நம்மளுக்கு என்ன துன்பங்கள் யாராவது செஞ்சுருந்தாலும் அவளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அவளை நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது தான் ஏசாமிக்கு செய்யாத இன்னல்களா, ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னு சொல்லிட்டு, அந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி